அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கதிரை பார்க்கறதுக்காக ராவணன் வீட்டுக்கு வந்தார். அந்த சமயம் பார்த்து சக்தி ஃபோனை டைனிங் டேபிளே வச்சுட்டு போயிட்டார். அப்போ சக்திக்கு ஃபோன் வருது. அதை யாருக்கும் தெரியாமல் ராவணன் எடுத்து பேசினார். அப்போ டாக்டர் வந்து சக்தி நினச்சி ராவணன் கிட்ட அந்த வீக்கே கண்ணை முழிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ராவணன் உடனே ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டாரு. டாக்டர் திரும்பவும் ஃபோன் அடிக்கிறாரு. அப்போ சக்தி வந்து அந்த ஃபோன் எடுக்கிறாரு. ராவணன் கிட்ட சொன்ன விஷயத்தையே டாக்டர் திரும்பவும் சக்தி கிட்ட சொல்கிறாரு. உடனே சக்தி தான் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ அங்கே போயிட்டு இருக்கும்போதே சக்தி திரும்பவும் டாக்டர் கால் பண்ணி சொல்கிறாரு, நான் வரத்துக்குள்ளே எந்த சத்தம் கேட்டாலும் கதவு திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் ராவணன் அவரோட மேனேஜர் லக்ஷ்மணுக்கு கால் பண்ணி சக்தியை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாது, சக்தி எப்படியாவது முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஜனனி மறைஞ்சிருந்து கேட்டுடுறாங்க. உடனே அந்த விஷயத்த சக்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனனி சக்தியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ சக்தி கால் பண்ணி சொல்கிறாங்க, உன் லொக்கேஷன் எனக்கு அனுப்பு, நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ராவணன் சக்தியை கொலை பண்ண சொல்லிட்டாரு. அதுலேருந்து சக்தியை ஜனனி காப்பாற்றுவாங்களா அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.